எலிங்கிற ஒரு படத்தில் வடிவேலுவோட நடித்தாங்க. அதாவது விக்ரமோட ஜோடி போட்டு நடித்த சதா, அப்புறம் காமெடி நடிகர் வடிவேலுவோட ஜோடி போட்டு நடித்தாங்க. வடிவேலு வந்து நமக்கு குறைச்சி மதிப்பிடலை, அதாவது வந்து ஒரு டாப் ஹீரோவோட நடித்தாங்க. மாதவன், அப்புறம் ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி இப்போ விக்ரம், இப்படி பெரிய பெரிய நடிகர்களோடு நடிச்சுட்டு வடிவேலோட பேரா வந்து எலி படத்தில் நடித்தாங்க. அன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து டார்ச் லைட்டுங்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா அது படமா அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்த படத்துல எல்லாம் கூட சதா நடிச்சிருந்தாங்க. ஹோம்லியா நடிச்சுட்டு அப்படி நடிச்சு பார்க்கும்போது எல்லாரும் ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாம், அது பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பாட்டுக்கெலாம் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து சதா நடிச்சிருந்தாங்க. ஸோ சதாவுடைய சினிமா 2022 அவங்க வந்து ஷாமா அப்படின்னு ஒரு கருஞ்சிருத்தியை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுடைய இன்ஸ்டாவில் போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. சதா வந்து போஸ்ட் பண்ணி நான் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னும் போது அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது, சதா வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டாங்களா, அதுவும் இவ்வளோ அற்புதமாக ஃபோட்டோ எடுப்பாங்களா அப்படின்னு. அந்தளவுக்கு அவங்க வந்து முழுமையாக அவங்கள வந்து அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சதாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய உயிர் மூச்சே வந்து ஃபாரஸ்ட் தான், காடுகள். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் முன்னணி நடிகையாக இருந்தவங்க சதா. அந்நியன் படம் உதாரணமாக சொல்லலாம். அந்நியன் படத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பெரிய உச்சத்தை அடைஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் சோபிக்க முடியல அவங்களால. 2018 பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் அப்படிங்கிற ஒரு உப்மா படங்கள், அந்த மாதிரி படங்கள் நடிக்கிற அளவுக்குலாம் அவங்க வந்துட்டாங்க. ரொம்ப வருஷமாக ஆளையே காணோம், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு தேடி பார்த்தா சமீபத்தில் அவருங்க வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகி சிங்கம், புலி, கருநாகம் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் அது வைரல் ஆகிட்டு இருக்கு. எதனால சார் இந்த ஆக்டர் டு ஃபோட்டோகிராஃபரை மாறின அந்த பின்னணியை பற்றி சொல்லுங்கள். சதா அப்படின்னும் போது தமிழ் ரசிகர்கள் மறக்க முடியாத ஒரு நடிகை தான் சதா. சதா வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் படத்தில் தான் அறிமுகமானாங்க. ஜெயம் ரவி, சதா 2 பேரும் வந்து பேரா நடித்தாங்க. அந்த ஜெயம் படம் வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ஜெயம் ரவிக்கு பெரிய புகழை கொடுத்தது. இன்றைக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவின்ற பேரில் தான் அவர் கூப்பிடப்படுறார். இப்போ தான் சமீபத்தில் ரவி மோகன் அவராக வந்து பேரை மாற்றிட்டார். பட் இருந்தாலும் ஜெயம் ரவி அப்படிங்கிறது தான் அவருடைய அடையாளமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சதாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ரொம்ப பாப்புலராக பேசப்பட்டாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கையை நீட்டி எப்போவுமே சொல்லுவாங்க, போயா போ அப்படிங்கிற அந்த டயலாக் வந்து அந்த படத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அந்த டயலாக் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அன்னைக்கு அந்த டயலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு. சதா வந்து ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஹீரோயினாக வந்தாங்க. அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடித்தாங்க. மாதவனோட எதிரி, அப்புறம் ஸ்ரீகாந்தோட வர்ணஜாலம், இப்படி பல படங்கள் வந்து சதா நடித்தாங்க. நிறைய வெற்றி படங்கள், சதா நடித்த படங்களில் நிறைய வெற்றி படங்கள் இருந்தது. அந்த வரிசையில் சதாவுக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா அந்நியன் வந்து சங்கர் டைரக்ஷனு, விக்ரம் வந்து ஹீரோ. அந்த படத்தில் வந்து சதாவுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாட்டு, அது எப்படி சொல்கிறது, அந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி, அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா, அந்த பாட்டிலெல்லாம் நடித்தப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பேர் சதாக்கு வந்து ரொம்ப பெரிய பேர், ரொம்ப பெரிய பாப்புலாரிட்டி அந்த படம் உருவாக்கி கொடுத்துச்சு. அடுத்தடுத்து நிறைய படங்களில் சதா நடித்தாங்க. ஆனால் அடுத்தடுத்து பெரிய வெற்றி படங்கள் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ தான் வந்து எலிங்கிற ஒரு படத்தில் வடிவேலுவோட நடித்தாங்க. அதாவது விக்ரமோட ஜோடி போட்டு நடித்த சதா, அப்புறம் காமெடி நடிகர் வடிவேலுவோட ஜோடி போட்டு நடித்தாங்க. வடிவேலு வந்து நமக்கு குறைச்சி மதிப்பிடலை, அதாவது வந்து ஒரு டாப் ஹீரோவோட நடித்தாங்க. மாதவன், அப்புறம் ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி இப்போ விக்ரம், இப்படி பெரிய பெரிய நடிகர்களோடு நடிச்சுட்டு வடிவேலோட பேரா வந்து எலி படத்தில் நடித்தாங்க. அன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வந்தது, சதா வடிவேலோட நடிக்கணுமா அப்படின்லாம் வந்தது. அது யதார்த்தமான விமர்சனங்கள் தான். அதுக்கப்புறம் படங்கள் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி டார்ச் லைட்டுங்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா அது படமா அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்த படத்துல எல்லாம் கூட சதா நடிச்சிருந்தாங்க. ஹோம்லியா நடிச்சுட்டு அப்படி நடிச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாம், அது பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பாட்டுக்கெலாம் வந்து ஏதோ ஒரு படத்தில் வந்து சதா நடிச்சிருந்தாங்க. ஸோ சதாவுடைய சினிமா துறை மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வீழ்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சது. மார்க்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படங்களே இல்லாத ஒரு காலகட்டம் வந்து சதாக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சதா வந்து சினிமா விட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சதாவை பற்றி தமிழ் ரசிகர்கள் தெரியாமல் இருக்க முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் கூட சதா தெரிய வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி, அப்புறம் வந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா, இந்த பாடலெல்லாம் தெரிய வச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த சதா எங்கே இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு சதா வந்து சினிமா துறை விட்டே விலகிட்டாங்க. ஆனால் சதாவை பற்றி மறுபடியும் வந்து பேச்சு வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, சினிமா நடிகை, பாப்புலரான ஒரு சினிமா நடிகை இருந்த சதா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறி இன்றைக்கி நிறையா காடுகளுக்கு வந்து பயணம் செய்கிறாங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள்னு சொல்லுவாங்க, அதாவது டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே மக்கள் நடமாட்டம் இருக்காது. அது வந்து மக்கள் போகவே முடியாது அந்த காட்டுக்கு. அந்த மாதிரி காடுகள்லாம் நிறைய இருக்குது இந்தியாவில், அதிகமாக வந்து இந்தியாவில் இருக்குது. அந்த காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற புலி, சிங்கம், அங்கே இருக்கிற கருஞ்சிறுத்தைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழிக்காமல் பாதுகாக்கிறதுக்காண்டி அவங்க அதை
அது அங்கே இருக்கும். அதை பாதுகாக்கிறதும் இந்திய நாட்டில் அதுக்கு நிறைய வழிமுறைகள் செஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க. உணவுலேருந்து பல விஷயங்களை அதுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புலி அப்படிங்கிற வர்க்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இல்லை, அது அழிஞ்சிக்கிட்டு வருது. ஆக்சுவலி புலியோடைய வர்க்கம் வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 4500 புலி தான் இது வரைக்கும் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட வந்து 75% வந்து பார்த்திங்கன்னா இந்திய காடுகளில் தான் இருக்குது அந்த புலிகள். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து புலிகளை அழிக்காமல், அதை யாரும் வேட்டையாடிடாமல் நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். கடுமையான சட்டத்திட்டங்கள் நம்ம நாட்டில் இருக்கிறதுனால கடுமையாக வந்து அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காடுகள் இந்தியாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய பிரதேஷ் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையான காடுகள் இருக்கும். ஆளே உள்ளே போக முடியாத காடுகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி காடுகளுக்கெல்லாம் வந்து சதா வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். அதாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்குது, அதே மாதிரி பன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்குது, பந்தா விகார் நேஷனல் பார்க்குன்னு இருக்குது மத்திய பிரதேஷில். அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து சதா பயணிக்கிறாங்க. ஸோ ஒரு பிரபல நடிகையாக இருந்த சதா எப்படி இப்படி காடுகளுக்குள்ளே பயணிக்க முடியுது? காடுகளுக்குள்ளே பயணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு சாதாரணமான ஃபோட்டோகிராஃபி கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கு நடிக்கிறத விட ரிஸ்க்கு. அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் அலர்ட் இல்லாமல் போயிட்டீங்கன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஒரு சிங்கம் உங்களை கொண்டுடலாம், புலி உங்களை வந்து தாவி கொண்டுடலாம், நிறைய ஆபத்துகள் இருக்குது. பாம்பு குத்திரலாம், வேற ஏதாவது வந்து கிருமிகள் வந்து உங்களை வந்து தாக்கிடலாம், எந்த ஆபத்து வேணால் வரலாம் காட்டுக்குள்ள. அந்த மாதிரி காட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கே அவங்களுடைய அந்த எப்படி சொல்ல புலியோடைய நடமாட்டம், சிங்கத்தினுடைய நடமாட்டம், சிறுத்தையினுடைய நடமாட்டம், கருஞ்சிறுத்தையினுடைய நடமாட்டம், பறவைகள் வந்து அதனுடைய வாழ்வியல்கள், இதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பண்ணுறாங்க. ஆனால் நேஷ்னல் ஜியாகிரஃபின்னு ஒரு சேனலே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளவங்க அவங்க வந்து எப்படி தவமாக அங்கே கிடப்பாங்க. அது அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கூட காத்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வருஷம் காத்திருந்தா 6 மாதம் காத்திருந்தா தான் ஒரே ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா லைட்டிங் கரெக்டாக இருக்கணும், டைமிங் கரெக்டாக இருக்கணும், பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அப்படி வந்து காட்டுக்குள்ளே வந்து காத்திருந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற ஒரு வைல்டு ஃபோட்டோகிராஃபராக வந்து மாறிட்டாங்க. சிங்கம், கருஞ்சிருத்தை எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2022 அவங்க வந்து ஷாமா அப்படின்னு ஒரு கருஞ்சிருத்தையை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து அவங்களுடைய இன்ஸ்டாவில் போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக வைரல் ஆயிடுச்சு. சதா வந்து போஸ்ட் பண்ணி நான் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னும் போது அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருது சதா வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டாங்களா, அதுவும் இவ்வளோ அற்புதமாக ஃபோட்டோ எடுப்பாங்களா அப்படின்னு. அந்தளவுக்கு அவங்க வந்து முழுமையாக அவங்கள வந்து அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சதாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய உயிர் மூச்சே வந்து ஃபாரஸ்ட் தான், காடுகளில் இருக்கிறது தான் நான் விரும்புகிறேன், நான் வந்து காடுகளை தான் ரசிக்கிறேன், அங்கே இருக்கிற வனவிலங்குகளை வந்து பற்றின விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சிக்க விரும்புகிறேன், அங்கே காடுகள் அழிக்கப்படுறது அப்புறம் வனவிலங்குகள் அழிக்கப்படுறது இது தவறுங்கிற விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகள்லாம் கூட ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற காடுகள்லாம் கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ ஒரு நடிகையாக இருந்தவங்க, நடிகை அப்படின்னா சினிமாவில் வந்து ஒரு பிரபலமாக இருந்திருப்பாங்க, ஒரு ரொம்ப வசதியாக இருந்திருக்கும், கேரவன்லேருந்து வேலைக்கு சாப்பாடுலேருந்து மேக்கப்லேருந்து 10 உதவியாளர்கள்லேருந்து எல்லாமே இருந்திருப்பாங்க. ஒரு சந்தோஷமான ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு வசதியான வாழ்க்கை, ஒரு காஸ்ட்லி காரு, ஒரு பெரிய வீடு அப்படி வாழ்ந்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வீடெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எங்கேயோ ஒரு டென்ட்டை போட்டுக்கிட்டு அங்கே படுத்துக்கிட்டு அங்கேயே வந்து இயற்கை உபதைகள்லேருந்து பல விஷயங்கள் இருக்குல்ல, உணவு கிடைக்காது, எத்தனையோ பிரச்சனைகள். இந்த காட்டுக்குள்ளே திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த அடர்ந்த காடுகள் எல்லாம் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிடும், அதை தாங்கணும். பல விஷயங்களை கடந்து இன்றைக்கி இதை பண்ணுறாங்க, ஒரு நடிகையாக இருந்து பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்ட தகுந்த ஒரு விஷயமா இருக்க விட இப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்க, ரொம்ப பயங்கரமான ஃபாலோவர்ஸ். ஆமாம், இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா சதாக்கு பயங்கரமான ஃபாலோவர்ஸ், லட்சக்கணக்கில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சதாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் அவ்வளோ லைக்ஸ் விழுவுது, அவ்வளோ லைக் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நடிகை இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம்னு ஒன்று பார்த்தீங்களா, அதாவது ஒரு இடத்துல நடிகையாக இருந்தாங்க, பாப்புலராக இருந்தாங்க, அப்புறம் அடுத்தடுத்து சில படங்கள்லாம் நடித்தாங்க. இன்றைக்கி சினிமாவில் வாழ்க்கை பெருசாக இல்லை, சினிமாவில் மார்க்கெட் இல்லைன்னும் போது ஒரு இடத்துல தேங்கி நிற்கல, அவங்க ஒரு நதி மாதிரி. மார்க்கெட் போச்சுன்னா கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுவாங்க. இவங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? எல்லாருமே அப்படிதான் சார். ஒரு துறையில் பெருசாக ஜெயிக்க முடியலன்னா அடுத்தடுத்து நகர்ந்துக்கிட்டே இருக்கணும், வாழ்க்கை வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் சார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சதாலாம் நம்ம பயங்கரமாக பாராட்டணும். ஏன்னா வந்து மார்க்கெட் இல்லைங்கிறதுக்காண்டி தேங்கி நிற்காமல் பாருங்களேன், அடுத்து வேற ஒரு துறைக்கு போயிட்டாங்க, சம்மந்தமே இல்லை துறைக்கு போயிட்டாங்க. இந்த ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு நிருபர் ஏதோ இடத்துல சதாவிட்ட கேட்கும்போது சதா சொல்கிறாங்க, அகிம்சான்னு ஒரு படம், அந்த படத்துக்கு
இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னா டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு அவங்க நடிக்க போயிருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு படப்பிடிப்பு. அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரின்னு சொல்லுவாங்க. ஜீப் சஃபாரி நம்ம நிறைய பேர் போயிருப்போம், நம்மளே போயிருப்போம். நீங்கள் மூணார் மாதிரி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த பகுதிகளில் வந்து முதுமலை. பார்த்தீங்கன்னா முதுமலை மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல கேரளா பகுதிகளில் உள்ள காடுகள் எல்லாம் ஜீப் சஃபாரி கூட்டு போவாங்க. அந்த ஜீப் சஃபாரிங்கிறது அதுவே த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் அந்த காடு, அது கார் போகாது, பைக்கு போகாது, நம்மளால் நடந்து போக முடியாது. ஆனால் அந்த ஜீப் வந்து கரடு முரடாக அவங்க ஓட்டிட்டு போவாங்க. அந்த டிரைவர்ஸ்க்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கீழே கொண்டு போய் விழுந்துரும் வண்டியே. அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்குள்ளே ஏற்றி போகும்போது அது ஒரு த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கும். பொதுவாக ஜீப் சஃபாரின்னும் போது இளைஞர்கள் தனியாக ஜாலியாக பேச்சுலர்ஸ் போகும்போது போவாங்க, குடும்பத்தோடு போவாங்க. அதுவும் நம்மளுக்கே வந்து அது திடீர் தூரத்தில் மானை பார்க்குறது, தூரத்தில் சிங்கத்தை பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி தான் ஒரு ஜீப் சஃபாரிக்கு வந்து சதா வந்து போயிருக்காங்க. அந்த ஷூட்டிங் போனப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருஞ்சிறுத்தை, அந்த கருஞ்சிறுத்தை வந்து குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வயிற்றுகளை வந்து சுமந்துக்கிட்டு அப்படியே வந்து ஓடி இருக்கு. அதை வந்து பார்த்தப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. இது என்ன இப்படி ஒரு வேறு மாதிரியான ஒரு உலகம் இருக்குது போலியே இங்கே அப்படின்னு நினச்சிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு தான் அந்த குழந்தை பாசம் அதெல்லாம் உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்காம அதாவது விலங்குகளுக்கும் இருக்கும். நீங்கள் குரங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8 குட்டியெல்லாம் வயிற்றில் வச்சுட்டு தாவி தாவி போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது வேற ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் போலியே. இதை வந்து இதை படம் பிடிக்கக்கூடாது, ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. அப்படி தான் அதுக்குள்ளே போய் இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிகரமான வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறாங்க சதா. சதா அவர்கள் குறித்து பலருக்கும் தெரியாத பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.